வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராஜன் பண்டிட். இன்று பிப்ரவரி 7, 2026 சனிக்கிழமை. தேய்பிரை சஷ்டி திதி, சித்திரை நட்சத்திரம் 1:30 வரை பகல். கன்னி ராசி, அதன் பிறகு துலா ராசி. இன்றைய நாள் எப்படி இருக்க போகின்றது? 2 ராசிகள் மேசமும் தனுரும் எக்ஸலண்டா இருக்கும். அவங்க போட்டியில ஜெயிக்கலாம், எய்ம் பண்ணதை அடையலாம், அதிர்ஷ்டம் கிடைக்கலாம், வெற்றி கிடைக்கலாம். ஒரு பயம் இல்லாமல் எதை வேணாலும் அப்ரோச் பண்ணா இது மேசத்துக்கும் தனுருக்கும். இன்னொரு 4 ராசி இருக்கு. ரிஷபம், சிம்மம், கன்னி, அதன் பிறகு மகரம். இந்த 4 ராசிகளுக்கும் 1:30 மணிக்கு பிறகு பகல் 1:30 மணி வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா இருக்க மாதிரி இருக்கும், அல்லது டயர்டா இருக்க மாதிரி இருக்கும். 1:30 மணி நீங்க தாண்டிட்டீங்களா வேகமா இருக்கும், வெற்றி நிச்சயம் சொல்லலாம், எளிதா இருக்குன்னு சொல்லலாம், முடிவுகள் எடுக்கலாம், தைரியமா இருக்கலாம். ஒரு இலக்கிய நோக்கிய பயணத்துக்கு அருமையான தொழிலுக்கும் நட்புக்கும் உரிய காலமாக இதை சொல்லலாம். கொஞ்சம் வருத்தம் அப்படின்னு கேட்டாங்க. கடகராசியும் விருச்சிக ராசியும் 1:30 மணிக்கு பிறகு அதிகமா கவலைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் சுகக்கடி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஈவன் சந்திராஷ்டிரம் தான் 1:30 மணிக்கு மேல. ஆனா செவ்வாய் நட்சத்திரத்தை சந்திராஷ்டிரம், முருகன் நட்சத்திரத்தை சந்திராஷ்டிரம், இன்னைக்கு சஷ்டி வேற. அப்ப என்ன ஆயிருதுன்னா வேலை அதிகமா இருக்கும், வலி அதிகமா இருக்கும், வெற்றி அதிகமா இருக்கும். நினைத்ததை அடைஞ்சிடலாம், ஆனால் வலியோட அடைவேங்க. இதுதான் மீனராசிக்கு. நீங்க சஷ்டின்னு சொல்லணும். முருகனுக்கான நாள் முதல் 8 மணி நேரம், முருகனுக்கான நாள் முதல் 8 மணி நேரம் ரிலாக்ஸா இருங்க. ஒரு விரதம் இருந்து பாருங்க. முருகன் கபில் தேவ் மாதிரி என்ன கேட்டாலும் கபில் தேவ் கிரிக்கெட் கிரவுண்ட்ல பண்ண முடியும். பேட்டிங், பவுலிங் எல்லாமே. அது மாதிரி முருகன் அறிவு தருவாரு, வெற்றி தருவாரு, பணம் தருவாரு, நிம்மதி தருவாரு, இன்பம் தருவார். இன்றைய சஷ்டி விரதம் ஒரு பெரிய வெற்றியை உங்களுக்கு வழங்குவதற்கு நான் பிரார்த்திச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள் நண்பர்களே.